ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 26, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். இது வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிஎம் கேர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் 551 ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? பிஎம் கேர்ஸோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து எப்போல்லாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருதோ ஸோ அப்போல்லாம் டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்டு. ஓகே, இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ட்ரஸ்ட்டு வந்து எதுக்கு கீழே இருக்குதுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908க்கு கீழே இருக்குது. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இந்த பிஎம் கேர்ஸோட அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் ரிலீஃப் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதை வந்து இவங்க அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு மேன்மேட் இல்லைனா நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இல்லைனா ஹெல்த் கேரில் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபார்மாசூட்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு மணி தேவைப்படுது, இல்லைனா மெடிசனில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான தேவைப்படுது ஃபண்ட் அப்படின்னா ஸோ அப்புறம் வந்து ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் தேவைப்படுதுன்னா இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் யாருக்காச்சும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இல்லைனா கிராண்ட்ஸாக மணி கொடுக்கணும் அப்படின்னா அப்போது இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி வந்து இந்த சிச்சுவேஷனில் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் இவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கிராண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அது வந்து இவங்களோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஆக்சுவலி எக்ஸ் அஃபிஷியோனா என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து பிரைம் மினிஸ்டருங்கிறது தான் போஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட்டுக்காக தான் அவர் சேலரி வாங்குவார். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் இருந்துச்சு, பட் அந்த போஸ்ட்டுக்காக சேலரி வாங்கலை அப்படின்னா அது வந்து சேர்மன். ஓகேவா? அது எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக வந்து பிஎம் தான் இருக்கிறாரு. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ் அஃபிஷியோ ட்ரஸ்டீஸ் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேவா? டிஃபென்ஸ், அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ப்ளஸ் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, இந்த 3 பேர் வந்து இருக்கிறாங்க. தென் சேர்பர்சன் வந்து மற்ற இன்னொரு 3 ட்ரஸ்டீஸ் வந்து நாமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த நாமினேட் பண்ணுற ட்ரஸ்டீஸ் வந்து எமினன்ட் பர்சனாக இருக்கணும். எதுலன்னா, இப்போ ரிசர்ச்சில், இல்லைனா ஹெல்த் சயின்ஸில், இல்லைனா சோஷியல் ஒர்க்கில், லாவில், இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் ஃபிலான்த்ரோஃபி, இந்த மாதிரி இதில் வந்து யாராச்சும் எக்ஸ்பர்ட்ஸான பர்சன்ஸ், எமினன்ட் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ அப்போ அவங்கள வந்து பிஎம் என்ன பண்ணலான்னா நாமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஃபண்டுக்கு கீழே இருக்கிற மணி வந்து எப்படி வரும்னா, பட்ஜெட் அலோகேஷன் அப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் தனியாக ஒதுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஃபென்ஸ்க்காக நம்மளுடைய பட்ஜெட் போடும்போது இவ்வளோ அவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுப்போம், அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி கொடுப்போம். பட் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்குன்னு தனியாக ஒதுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து சிட்டிசனுக்கு வந்து எனக்கு தோணுது நான் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து வாலண்டரியாக கொடுக்கலாம். ஓகேவா? தென் நான் அப்படி கொடுக்குற அமௌண்ட் வந்து நான் 100% இன்கம் டேக்ஸ்க்கு கீழே நான் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துக்கலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கு கீழே 100% எக்ஸம்ஷன் வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கீழே வரும். ஓகேவா? அப்புறமா இதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு கீழே கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ளஸ் வந்து எஃப்சிஆர்ஏக்கு கீழேயும் இதுக்கு ஃபுல்லாக எக்ஸம்ஷன் உண்டு. அதாவது இப்போ நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறேன். ஓகேவா? பட் நான் இந்தியன். இப்போ எனக்கு வந்து இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நான் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி நான் கொடுக்குற டொனேஷன்ஸ் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போகும். ஓகேவா? இப்போ நான் ஃபாரினில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன்னா என் ஆர்கனைசேஷன் மூலமாக கூட நான் ஃபண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் இது. அப்புறமா 2019 to 2020 எவ்வளோத்துக்கு இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 3000 crore மேலே வந்து இந்த ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வாலண்டரியாக எல்லோரும் வந்து காசு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் இது போக வேறு இன்னொரு ஃபண்டும் இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்என்ஆர்எஃப். ஓகே, இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு இதோட அப்ரிவியேஷன். இது வந்து 1948 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்ற எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, எப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான்லேருந்து பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? பாகிஸ்தான்லேருந்து நம்ம பார்ட்டிஷன் நடந்தப்போ அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்கல்ல, ப்ளஸ் இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்களுக்கு உடனடியாக ஜாப் இருக்காதுல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரிலீஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக க்ரியேட் பண்ண ஃபண்டு. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ எந்தாவது ஒரு ஃபேமிலிக்கு வந்து இம்மீடியட்டான ரிலீஃப் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ரிலீஃப் வந்து எப்போ எந்த டைம்லனா, இப்போ ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கேலமிட்டிஸ், புயல், வெள்ளம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், இல்லைனா ஏதாவது ஒரு கலக்கம் ரியாட்ஸ் மூலமாக யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஃபேமிலிஸ் அப்படின்னா அவங்களோட அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து மணி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இப்போ யாருக்காச்சும் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ளஸ் ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டுக்காக அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு மணி தேவைப்பட்டாலும் அதுக்கு வந்து பார்ஷியலாக இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவங்க காசு கொடுக்குறாங்க. ஓகேவா? நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு கீழே. அப்புறம் இதுவும் ஃபுல்லாக பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் தான். ஓகேவா? இதுக்கு ஒன்றும் தனியாக பட்ஜெட்டரி சப்போர்ட் கிடையாது. ஃபுல்லாக பீப்புளுடைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான். அதுக்கப்புறமா இது கமர்ஷியல் பேங்க் ப்ளஸ் அதர் ஏஜென்சிஸ் அவங்க தான் வந்து இந்த மணி வந்து
மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்புறமா அதே சொன்ன மாதிரி இப்போ எப்படி பிஎம் கேர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷனோ, ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம டொனேட் பண்ணாலும் நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் ஆகிக்கலாம். ஓகே, அது மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷனும் இதில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கும் அக்செப்டன்ஸ் வந்து எப்போ இருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2011 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அக்செப்டட். ஓகேவா? அதுக்கப்புறமா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டருடைய டிஸ்கிரிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஒன்று பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், இன்னொன்று வந்து பிஎம் என்ஆர்எஃப். ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஹைகோர்ட்டை வந்து ரொம்ப அவங்களுடைய ஹைகோர்ட்டோடைய ஆக்ஷனை இவங்க வந்து ஓவர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஹைகோர்ட்ஸ்க்குன்னு தனித்தனியான ஒர்க்ஸ் உண்டு. ஸோ அவங்கள வந்து அவங்க ஒர்க்கில் பண்ண விடணுன்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட ஃபார்க்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பேண்டமிக் டைமில் நிறைய திங்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அதாவது ஆக்சிஜன் அந்த மாதிரி எசென்ஷியலான சப்ளைஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? பட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுயமோட்டோவாக காக்னிசன்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிஃபார்மான டிஸ்போசல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கண்ட்ரி இந்தியாவில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்மாக கொடுக்காம ஈக்விட்டி பேஸில் கொடுக்கணுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இதில் வந்து இந்தியன் ஜுடிஷியரி பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேவா? அதாவது நம்ம பார்த்தோன்னா கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறமேட்டு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அப்படி பார்க்கும்போது ஹைகோர்ட் தான் வந்து இந்த இதில் டாப்பில் இருக்காங்க ஜுடிஷியல் சிஸ்டமில். பட் எல்லா கோர்ட்டுமே சிங்கிளான இன்டகிரேட்டடான ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே யார் இருக்கான்னா ஹைகோர்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபெடரல் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஸ்டேட் லா, அப்புறமேட்டு 7th ஷெட்யூலுக்கு கீழே என்னெல்லாம் கேசஸ் வருதோ அதெல்லாம் வந்து யார் பார்த்துப்பாங்கன்னா ஹைகோர்ட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ ஹைகோர்ட்ஸ் வந்து இந்த பேண்டமிக்கில் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அதுக்காக அப்புறமேட்டு லேபரேட்டரி டெஸ்டிங்காக சில டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு நாக்பூர் பெஞ்ச் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீல் இருக்கும். ஓகேவா? சத்தீஸ்கரில் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட் இருக்கும். அந்த ஸ்டீல் பிளான்ட்லேருந்து வர ஆக்சிஜன் சப்ளை வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஓகேவா? ஸோ அதை மறுபடியும் ரீஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஆக்சிஜன் சப்ளையில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நைட் சிட்டிங்ஸ் கூட இந்த பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா டெல்லி ஹைகோர்ட் வந்து எப்படி இந்த பேண்டமிக்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுதோ ஸோ அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைரக்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆதர் வந்து என்ன வியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை ஹைகோர்ட்டுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து உசாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா. ஓகேவா? உசாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டோட டிசிஷனை மீறுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹைகோர்ட்டை விட சுப்ரீம் கோர்ட் தான் பெஸ்ட் இல்லையா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு இந்த ஆத்தர் வந்து நினைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 139 கேபிட்டல் ஏ படி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் பட் இந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டான ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் தேவை அப்படின்னு எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ ஹைகோர்ட் கிட்டேருந்து கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகேவா? அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 139 கேபிட்டல் ஏக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அந்த இதனால இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து சில கேசஸ் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஹைகோர்ட் வந்து ஒழுங்காக எஃபிஷியன்ஸாக வேலை செய்ய விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சில கேஸ் எடுத்து அவர் பேசியிருக்கிறாரு. ஓகேவா? ஒன்று வந்து பரம்நாத் கத்தாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1989. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி வந்து ஹெல்த் அண்ட் சோஷியல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை வந்து அப்ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பார். ஓகேவா? அப்புறமா ஜுடிஷியல் ஆட்டோனமி அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்புறமா யூனிஃபார்மிட்டி வந்து இதில் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குன்னா இவ்வளோ ஜுடிஷியல் ஆட்டோனமி, தென் சுப்ரீம் கோர்ட்னா இவ்வளோ ஜுடிஷியல் ஆட்டோனமி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து டீசென்ட்ரலைசேஷன் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேப்பா? டீசென்ட்ரலைசேஷன் என்கரேஜ் பண்ணணும். அதே டைமில்
அட்மினிஸ்ட்ரேஷனில் சென்ட்ரலைசேஷனை டிஸ்கரேஜ் பண்ணணுன்றாங்க. அதாவது எல்லா கேஸுமே சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் தீர்வாகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவங்களுக்கு ஹையான பவர் இருக்கிறது வந்து சென்ட்ரலைசேஷன். அதே எவ்ரி ஹைகோர்ட்க்கு வந்து அவங்களுக்கான பவர் இருக்கிறது வந்து டீசென்ட்ரலைசேஷன். ஓகேவா? ஸோ நம்ம டீசென்ட்ரலைசேஷன் வந்து என்கரேஜ் பண்ணணும். அந்த டீசென்ட்ரலைசேஷன்லேயும் யூனிஃபார்மான ஆட்டோனமி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஆட்டோனமி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் கோவிட்-19 ரிலேட்டட் கேஸில் ஹைகோர்ட்ஸ் வந்து ஜுடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் ரொம்ப அதிகமான இம்மென்ஸான சென்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சென்னையே எடுத்துக்கலாம். ஓகே, சென்னையில் வந்து கோவிட் பேண்டமிக்கில் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அப்புறமா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சீக்கிரமாக எடுப்பாங்க. ஓகேவா? அதுவும் இம்மென்ஸ் சென்ஸில் ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹைகோர்ட்டோடைய எஃபிஷியன்சியை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான டிசர்வான என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வந்து நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னா எல் சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1997. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம வந்து ஹைகோர்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸை மறுபடியும் வலியுறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரீட்ரேட்ஸ்னால் மறுபடியும் வலியுறுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த இதில் ஃபுல்லாக என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோடைய விஷயத்தில் ரொம்ப ஓவர் இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹைகோர்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஆட்டோனமி வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அது வந்து யூனிஃபார்மாக ஆட்டோனமி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைனா கூட பட் அவங்களுக்கு தேவையான ஆட்டோனமி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஹைகோர்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா யூஎஸ் கிளைமேட் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா யூஎஸ் கிளைமேட் அண்ட் க்ளீன் எனர்ஜி அஜெண்டா 2030 பார்ட்னர்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக விர்ச்சுவல் கிளைமேட் சம்மிட் நடத்திருக்கும். அந்த சம்மிட் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, என்னென்னா கிளைமேட் ஆக்ஷனை வந்து மறுபடியும் வலியுறுத்தணும். கிளைமேட் ஆக்ஷன் வந்து எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்துறது, அப்புறம் வந்து க்ளீன் எனர்ஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் விட்டுருப்பாங்க. ஓகே, அதில் வந்து இந்தியாவும் யூஎஸும் புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா இந்தியா யூஎஸ் கிளைமேட் அண்ட் க்ளீன் எனர்ஜி அஜெண்டா 2030 பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 22, 2021 லீடர்ஸ் சம்மிட் ஆன் கிளைமேட் அதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஹை லெவலான பார்ட்னர்ஷிப். ஓகேவா? அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்டோடைய கோல்ஸை மீட் பண்ணுறதுல பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இருக்கும். ஓகேவா? பைலேட்ரல் கோஆப்ரேஷனா இப்போ 2 கண்ட்ரி ஓகேவா நம்மளுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுல அந்த கோல்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கோஆப்ரேஷன் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம 2030 இந்த டீகேட்குள்ளே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒர்க். ஓகேவா? கோல். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறோமோ ஸோ அந்த கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா இதில் வந்து நேஷ்னலி இன்டெண்டட் கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய நெட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை 50 to 52% வந்து நாங்கள் கம்மி பண்ணிடுவோம் 2030. எதை கம்பேர் பண்ணும்போதுனா 2011 கம்பேர் பண்ணும்போது நாங்கள் 50 to 52% கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து 450 GW ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி வந்து 2030 வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டு நிறைவேற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் வந்து இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? இது என்னென்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே மோர் தென் 190+ கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் லெவல் கூடுறத கம்மி பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் குளோபல் வார்மிங் ஆகிருக்குல்ல ஸோ அதை வந்து 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓகேவா அது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பாதிக்காமல் நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டையும் ப்ளஸ் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸையும் பாதிக்காத மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே முடிவெடுத்திருப்போம். ஓகேவா? இது ஆக்சுவலி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து அந்த பார்ட்டிஸ் எல்லாம் என்ன அக்ரி பண்ணியிருப்பாங்கன்னா லாங் டேர்ம் கோல் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறமா அவங்கவுங்களுக்குன்னு சில டார்கெட்ஸ் வந்து வாலண்டியராக வச்சுப்பாங்க. ஓகேவா? இந்த டார்கெட் வந்து நாங்கள் இத்தனாவது இயர்க்குள்ளே நாங்கள் முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நேஷனல் சேலஞ்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் வந்து கண்ட்ரீஸ் வந்து சில டார்கெட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த கண்ட்ரிஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஆர்டிகல் 4க்கு கீழே இந்த ஐஎன்டிசி வரும். ஓகேவா? இது பைண்டிங்காக நம்ம கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சே ஆகணுமானா இட்ஸ் நாட் லீகலி பைண்டிங். ஓகேவா? அப்புறமா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
சும்மா சொல்லிட்டு மட்டும் போகக்கூடாதுல்ல. ஸோ அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே. எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2020க்கு அப்புறமேட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ இந்தியா வந்து இந்த ஐஎன்டிசியில் வந்து நம்ம என்ன மேஜர் கோல்ஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2030க்குள்ளே நம்மளுடைய ஜிடிபி லெவலில் கம்பேர் பண்ணும்போதுல நம்மளுடைய எமிஷனை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். CO2 எமிஷனை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். அதுவும் 33 to 35% வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் 2005 லெவலில் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு இருப்பான். ஓகேவா. இன்னொன்று என்னென்னா 40% எலக்ட்ரிக் பவர் இருக்குதுல்ல, இது வந்து நம்ம எங்கேருந்து அச்சீவ் பண்ணுவோம்னா நான் ஃபாசில் ஃபியூல்லேருந்து நம்ம 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு இருப்போம். ஓகேவா. 2030ல் வந்து நம்ம 40% அச்சீவ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அது எங்கன்னா எலக்ட்ரிக் செக்டரில் நம்ம எலக்ட்ரிஷியன் அதிகமாக எங்கேருந்து எடுப்போம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாசில் இருந்து தான் எடுப்போம். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பிளெச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து நான் ஃபாசில் ஃபியூல் வந்து எடுப்போம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா அடிஷ்னலாக நாங்கள் கார்பன் ஜிங்க் வந்து 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. கார்பன் ஜிங்கிங் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக CO2 வந்து ட்ரீஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ வந்து கார்பன் ஜிங்க் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் 2.5 to 3 மில்லியன் அப்படி 3 பில்லியன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. ஒரு பில்லியன் அப்படிங்கிறது வந்து 1000 மில்லியன். ஓகேவா. 1 மில்லியன்கிறது 10 லேக். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பில்லியன் லெவலில் நாங்கள் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கோம். ஓகேவா. அப்புறமா இப்போ உள்ள பார்ட்னர்ஷிப் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா. இந்தியாவும் யூஎஸும் கிளைமேட் அண்ட் க்ளீன் எனர்ஜி அஜெண்டா 2030 பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த டைம் சைன் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபினான்ஸ் மொபைலைஸ் பண்ணுறது. ஓகேவா. அதுக்கப்புறமா க்ளீன் எனர்ஜியோட டெப்ளாய்மெண்ட்டை ஸ்பீட் பண்ணுறது. ஓகேவா. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இன்னோவேட்டிவான க்ளீன் டெக்னாலஜிஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அப்புறம் அதன் மூலமாக நம்ம வந்து கார்பனை வந்து கம்மி பண்ணுறது. ஓகேவா. கார்பன் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டீகார்பனைஸ் செக்டார்ஸை வந்து அதில் தேவை செலுத்தணும் கவனம் செலுத்தணும் அப்படின்றாங்க. ஓகேவா. அதுவும் முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பவர் பில்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டீகார்பனைஸ் செக்டார்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா கெப்பாசிட்டி வந்து பில்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிலேட்டட் இம்பாக்ட்ஸை வந்து மெஷர் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு தென் அடாப்ட் பண்ணுறதுக்கு தென் அதுக்கான ரிஸ்க் என்ன அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா. தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் தி அப்ஜெக்டிவ் த பார்ட்னர்ஷிப் ஆல்சோ ஹேஸ் லேட் ஆன் 2 ட்ராக். ஓகேவா. இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்காக 2 ட்ராக் வந்து வச்சுருக்கிறோம். ஓகேவா. ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் க்ளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் தென் இன்னொன்று வந்து கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் ஃபினான்ஸ் மொபிலைசேஷன் டயலாக். ஓகேவா. இதில் ஆக்சுவலி வந்து ஃபினான்ஸ் மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்னால தான் ஹிஸ்டாரிக் வைஸாக பார்க்கும்போது கிளைமேட் க்ரைசிஸ்க்கு முக்கியமான ரீசன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்றாங்க. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நம்மளுடைய கிளைமேட்டை ரொம்ப பொல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு யார் காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் காரணம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து இப்போ தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி செக்டார்ஸில் நம்ம கார்பன் நிறைய ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்து கிளைமேட்டை பாதிச்சதில் நம்மளுக்கு வந்து பங்கு உண்டு. பட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஹிஸ்டாரிக் வைஸாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஸோ என்ன பண்ணணும்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம தான் 3rd லார்ஜஸ்ட் எமிட்டர். ஓகேவா. பட் நம்ம இப்போ தான் நம்ம எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்கோம். ஓகே. ஆனால் இந்தியாவுடைய பெர் கேபிட்டா எமிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது லோவராக தான் இருக்குது. ஸோ இந்தியா வந்து நம்ம நெட் ஜீரோ கமிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து கமிட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இதில் பேசியிருக்கிறார் இந்த ஆத்தர். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அதை தவிர நம்மளுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. நம்ம வந்து நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதர் செக்டாரில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்ட்டு அதை டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட் ஜீரோ எமிஷன் வந்து கொடுத்துக்கலான்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ப்ளஸ் பாரிஸ் டீலில் வந்து $100 பில்லியன் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக எர்த்தை வந்து பாதித்ததுனால இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வளரும்போது அவங்கள வளர்ச்சியை தடுக்கிறது தப்பு இல்லை. ஸோ அவங்க வளர்கிறதுக்காக நாங்கள் வந்து 100 பில்லியன்ஸ் கொடுப்போன்னு இருப்பாங்க. பட் அந்த 100 பில்லியன்ஸ் இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதாவது இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹிஸ்டாரிக் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம ஃபினான்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மொபிலைஸ் பண்ணணும். டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒன்று வந்து க்ளீன் எனர்ஜிக்கான பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் மொபிலைசேஷனுக்கான டைலாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்தியா US கிளைமேட் அண்ட் க்ளீன் எனர்ஜி அஜெண்டா 2030 பார்ட்னர்ஷிப். ஓகே. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு என்ன கமிட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வேறு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து
பேண்டமிக்கில் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அதுலேருந்து மறுபடியும் இப்போ தான் நம்ம வந்து மீண்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த டைமில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்காக நம்மளுடைய எமிஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கம்மிங் டீகேட்ஸில் நம்மளோட எமிஷன் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் ஃபியூச்சருடைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து க்ரீன் டெவலப்மெண்ட், தென் வந்து நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறது, தென் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது, அப்புறமா எல்லா கண்ட்ரீஸும் இந்த பேண்டமிக்லேருந்து ஹெல்த்தியராக எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து சஸ்டைனபிளான ஃபியூச்சர் தேவை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த பேண்டமிக் டைமில். ஸோ வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 27 கண்ட்ரிஸ், யூரோப்பில் உள்ள 27 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு காமனான எக்கனாமிக், சோஷியல், செக்யூரிட்டி பாலிசிஸ்க்காக ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? யூரோப்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, இதோடைய முன்னோடியாக எப்போ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ அதுக்கப்புறமேட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்கனாமிக் வைஸ் யூரோப்பில் உள்ள எல்லாருக்கும் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு 1951ல் யாரெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, பெல்ஜியம், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி, தென் லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்க்கு கீழே சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அதுக்கு கீழே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்டீல் அதுக்கப்புறமேட்டு இதுலேருந்து என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா, 1958ல் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டின்னு அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறமா 1992ல் ஓகேவா, 1992ல் தான் மாஸ்ட்ரிச்ட் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுபடி வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா, 27 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? லாஸ்ட் இயரில், அதாவது 2020ல் Jan 31st யுனைடெட் கிங்டம் வந்து யூகே வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? நாங்கள் வந்து வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கு கூட பிரெக்சிட் அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, ப்ளஸ் இவங்களுக்குன்னு யூரோன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? யூரோன்னா ஒரு காமன் கரன்சி. ஓகே, அதாவது நம்ம யூரோப்பில் 27 கண்ட்ரிஸ் இருக்கும்போது இப்போ மற்ற கண்ட்ரியோடைய இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இப்போ டாலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ வந்து யூரோ அப்படின்னு ஒரு காமன் கரன்சி வச்சுருப்பாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் உள்ள எல்லாருமே இந்த கரன்சி வச்சுருக்காங்களான்னு கிடையாது. 27 கண்ட்ரியில் 19 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த யூரோ அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காமனான கரன்சி. ஓகே, தென் இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூரோப்பில் வந்து பீஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா யூரோப்பில் உள்ள பீப்புளுடைய குட் லைஃப்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறது, அப்புறமா லாங்குவேஜ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தென் கல்ச்சர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான யூரோப்பியன் எக்கனாமி ஒன்று க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறமா கண்ட்ரீஸ் வந்து இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, தென் 2012ல் நோபல் ப்ரைஸ் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் இவங்க வந்து யூரோப்பில் பீஸ் அப்புறம் வந்து டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து இவங்க ஈடுபட்டுருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து யூரோசோனுடைய கண்ட்ரீஸ். அப்புறமா இதில் சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? இவங்களுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அப்புறம் யூரோப்பியன் கவுன்சில் இருக்குது, அப்புறம் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்குது, தென் யூரோப்பியன் கமிஷன் இருக்குது, தென் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், அப்புறம் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கூட இருக்குது, தென் அவங்களுக்குன்னு ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, தென் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சர்வீஸ் இருக்குது, யூரோப்பியன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிட்டி இருக்குது, அப்புறமேட்டு அந்த ரீஜனுக்காக யூரோப்பியன் கமிட்டி ஆஃப் ரீஜன் இருக்குது, தென் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஒன்று இருக்குது, அதுக்காக ஒரு ஆம்பஸ்மெண்ட் இருக்கிறாரு. ஏன்னா பேங்க்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் போய் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும்னா அது வந்து நம்ம ஆம்பஸ்மெண்ட் தான் கேட்க முடியும். சரியா? ஸோ வந்து ஆம்பஸ்மெண்ட் இருக்கிறாரு. அப்புறமேட்டு யூரோப்பியன் டேட்டா ப்ரொடெக்ஷன் சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, ப்ளஸ் யூரோப்பியன் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு ஒன்று இருக்குது, தென் வந்து இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் பாடி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன் யூனியன் பற்றின ஒரு ஓவர்வியூ. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? இது என்னென்னா ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். ஓகேவா? சைபர் டிபெண்டன்ட் அண்ட் சைபர் எனேபிள்டு கிரைம்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? சைபர் டிபெண்டன்ட் கிரைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நெட்வொர்க்கோட ஃபெசிலிட்டிஸோட, ஓகேவா, தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லைனா நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி, இல்லைனா ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி அந்த ஃபார்ம்ஸை இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் டிபெண்டன்ட் க்ரைம். ஓகேவா? என்னோடய ஃபோன் டேட்டாவை யாராவது எனக்கு தெரியாமல் திருடிட்டாங்கன்னா அது ஒரு சைபர் டிபெண்டன்ட், ஓகேவா, க்ரைம். அப்புறம் வந்து இப்போ நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க் அப்புறமேட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வச்சு ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அது வந்து சைபர் டிபெண்டன்ட் க்ரைம். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இது மூலமாக யார் ஃபோனையாவது நம்ம ஹேக் பண்ணலாம், அப்புறம் வந்து வைரஸ் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், ஏதாவது ஒரு மெலிஷியஸான சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து சைபர் டிபெண்டன்ட் க்ரைம்ன்றாங்க. ஓகேவா? இது வந்து
கம்ப்யூட்டர்ஸ்க்கோ இல்லைனா நெட்வொர்க் சோர்ஸ்க்கோ அகெயின்ஸ்டான டைரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து சில டைமில் செகண்டரி அவுட்கமாகவும் இருக்கலாம். அதாவது ஃப்ராட் அந்த மாதிரி கூட செகண்டரி அவுட்கமாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி என்னென்னா சைபர் டிபெண்டன்ட் க்ரைமில் ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹேக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் அப்படின்றாங்க. அது வந்து நம்ம டேரெக்டாக ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது சைபர் டிபெண்டன்ட் க்ரைம் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று வந்து சைபர் எனேபிள்டு க்ரைம். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு எடுத்து பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக அந்த க்ரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இல்லை அதர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஓகே, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டர் கனெக்டட் டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னு வந்து இதுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இன்டர்நெட் வச்சு கம்யூனிகபிளான டெக்னாலஜியில் மட்டும்தான் நம்ம இந்த சைபர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கிடையாது. இன்டர்நெட் இல்லாமலே ஒருத்தவங்க கமிட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து சைபர் எனேபிள்டு க்ரைம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி இமெயில் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஓகே, ஸோ அதை வந்து ஃபிஷிங் பண்ணுறது, அப்புறம் ஆன்லைன் பேங்கிங், தென் காமர்ஸில் வந்து ஃப்ராட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு டெலிஃபோனில் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் டெபிட் கார்டு நம்பர்லாம் தாங்க அந்த மாதிரி கேட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தெஃப்ட் பண்ணோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து சைபர் எனேபிள்டு க்ரைம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி முடிவெடுத்துருக்காங்க, ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி 7th ஷெட்யூலுக்கு கீழே வந்து இது வரும். ஓகேவா? போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அது 7th ஷெட்யூலுக்கு கீழே வருன்றாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக இந்த மாதிரி க்ரைம்ஸ் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த க்ரைம்ஸை ப்ராசிக்யூஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு கீழே ஸ்டேட்ஸும் அப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதுக்காக இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா இதில் வந்து 4C இருக்கிறதுனால I4C அப்படின்னு இதோடைய ஷார்ட் டேர்ம். ஓகே, இது வந்து எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, இவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய லோக்கல் எனபிள்டு ஏரியா இருக்கும்ல, லோக்கல் எஜுகேஷன் ஏஜென்சிஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சைபர் க்ரைம்ஸை கர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பர்பஸ். ஓகேவா? ப்ளஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகாடமி எல்லாத்தையும் சேர்த்து ஓகேவா ஒரு ஈகோசிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் யாரில் இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக், கவர்மெண்ட் அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணி சைபர் க்ரைம்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, சைபர் க்ரைம்ஸை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூஷன் பண்ணுறது, அதுக்காக ஒரு ஈகோசிஸ்டம் வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த சைபர் க்ரைம்ஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, தென் இதில் வந்து சைபர் க்ரைம் வாலண்டியர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த I4Cயில் ஒரு பார்ட்டாக இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து சைபர் ஹைஜீன் ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிட்டிசன் இருப்பாங்கல்ல, அந்த சிட்டிசன்ஸ்லாம் வாலண்டியராக வந்து நம்ம சைபர் க்ரைம்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறது. ஓகேவா? அதுக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுக்குறது. ஓகேவா? அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சிட்டிசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைபர் க்ரைம்ஸை வந்து கர்வ் பண்ணுறதுல லோக்கல் எஜுகேஷன் ஏஜென்சி, அப்புறம் வந்து ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கூட இதில் வாலண்டியராக போய் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெரிஃபை பண்ணுறது, இல்லைனா நம்ம வந்து சைபர் க்ரைம் ரிலேட்டடாக ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஓகே, இந்த ரிப்போர்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸ் வந்து வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஆனால் இந்த சைபர் க்ரைமில் இருக்கிறவங்களுக்குன்னு எந்த ஒரு டிஸ்கிரிஷனும் கிடையாது, எல்லாருமே சைபர் க்ரைமுக்கு கீழே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைபர் ரிலேட்டடான க்ரைம்ஸ் வந்து எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறதுக்காக கவர்மெண்ட், அப்புறம் வந்து ப்ரைவேட் என்டிட்டிஸ் ப்ளஸ் வந்து சிட்டிசன் எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்கு நம்ம அகெயின்ஸ்டாக போராடுற மாதிரி இந்த ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைபர் ரிலேட்டடான ப்ரோக்ராம். ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.